வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், சூரிய தோஷம் நமது ஜாதகத்தில் இருந்தால் அதற்கான எளிமையான தோஷ நிவர்த்தி வழிபாடு என்ன என்பதை பார்ப்போம். சூரிய தோஷத்திலிருந்து நம்மை நாம் விடுபட செய்ய தினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் முக்கியம். அதேபோல் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் மிகவும் இன்றியமையாதது. சிவ வழிபாடு சூரியனை சுப வலு பெற செய்யும். மேலும் சூரிய தோஷத்திலிருந்து நம்மை விடுவிக்க நாம் தினமும் சூரிய காயத்ரி மந்திரம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமன்றி ஞாயிறு காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் நாம் அருகில் இருக்கும் கோவிலில் சென்று அங்குள்ள நவகிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு, அதாவது சூரிய கிரகத்திற்கு அல்லது சூரிய பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி உங்கள் மனதில் உள்ள கஷ்டங்களை சொல்லி வழிபட்டு வரலாம். அதேபோல் கோவிலே நீங்கள் கோதுமை தானமும் செய்யலாம். கோவிலே கோதுமை தானமும் செய்யலாம் என்றால் இந்த நவகிரகத்தில் இருக்கும் சூரிய பகவான் அருகில் அர்ச்சகரிடம் கொடுத்து அந்த கோதுமையை சூரிய பகவானின் காலடியில் வைக்குமாறு சொன்னால் அவர் செய்து வருவார். அதை நீங்கள் தானமாக கோவிலேயே விட்டு வரலாம். அதேபோல் வீட்டிற்கு வந்த பிறகு நீங்கள் உங்கள் மாடியிலோ அல்லது அருகாமையிலோ பறவைகள் ஏதாவது வருமேயானால் பறவைகளுக்கும் நீங்கள் கோதுமை தானம் செய்யலாம். மேலும் கோதுமை உணவை நீங்கள் 2 வேளையோ அல்லது 3 வேளையோ கூட ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் 2 வேளையோ அல்லது 3 வேளையோ கூட நீங்கள் கோதுமை உணவை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் செய்து வரும்பொழுது சூரிய தோஷத்தினுடைய வலுவானது குறைய ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமன்றி வசதி இருப்பவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோவில் சென்று வழிபாடு செய்துவிட்டும் வரலாம். இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் சூரிய தோஷத்திலிருந்து நம்மை நாம் சிறிதாக விடுபட்டு கொள்ளலாம். அதாவது நம்மை நாம் விடுதலை செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.